எஃப்டி பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட ராஜேஷ் சார். வணக்கம்ண்ணா. வணக்கம். நிறைய பிரச்சனைகள் சட்டமன்றம் தொடங்கி போயிட்டு இருக்கு. ஒரு 4 நாளாக நீங்களும் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. நிறைய பிரச்சனைகள் மக்களுக்கு இருக்கு. ஆனால் மாற்றி மாற்றி குறை சொல்லி இது பண்ணிட்டு இருக்காங்க. அதை பற்றின உங்களோட முதல் கருத்து? இல்லை, பொதுவாகவே எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு தமிழக சட்டப்பேரவையில் நடக்கக்கூடிய விடயங்களை பார்த்தோம்னா ஒரு கேலி கூத்தாக தான் பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு ஆளக்கூடிய தமிழக வெற்றி கழகமாக இருக்கட்டும், எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவாக இருக்கட்டும், எதுவுமே மக்களுக்கான ஒரு நல்ல விஷயத்திற்காக ஒரு போட்டி போட்டு இந்த அரசு நாங்கள் இதை செய்கிறோம் அதை செய்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு போட்டி இருந்தால் பரவாயில்ல. ஆனால் இங்கே கேலி சித்திரமாகவும் கேலி கூத்தாகத்தான் சட்டமன்றத்தில் நடைபெற்று கொண்டிருக்கு. சட்டமன்றம் என்பது ஒரு நாடக மன்றமாக இப்பொழுது தமிழக வெற்றி கழகம் நிறைவேற்றிட்டு இருக்காங்க. ஆனால் முதல்ல நான் கேட்கணும்னு நினைச்சது இன்னைக்கு தாய்மாமன் அந்த தங்கம் அந்த விஷயத்த முன்னெடுத்திருக்காங்க. இவங்களே தான் வெள்ளை அறிக்கையில நிதிநிலை ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாங்க. பட் இந்த நிதியை இவங்க எப்படி சரி கட்ட போறாங்க? இருக்கவே இருக்கு. டாஸ்மார்க்ல இருந்து வரக்கூடிய வருமானத்தை முறையாக நாங்கள் கையகப்படுத்துகிறோம், கஜானாவுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறோம் அப்படின்னு தமிழகத்துடைய முதல்வர் அறிக்கை கொடுத்துருக்காரு. அப்போது அந்த வருமானத்தை எல்லாம் ஈடுகட்டுறதுக்கூடிய வேலைகளை சரியாக பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஏன்னா கடந்த 5 ஆண்டுகளில் டாஸ்மார்க் வருமானத்திலிருந்து 50,000 கோடி ஊழல் முறைகேடு நடந்ததாக இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். இப்போ அந்த ஊழல் முறைகேடை பட்டியலிட்டு நாங்கள் வெளியிடுவோம், ஆதாரப்பூர்வமாக கொடுப்போம் அப்படின்ற ஒரு அறிக்கையும் இப்போ கொடுத்துருக்கு இந்த தமிழக வெற்றி கழகம். அப்போ இந்த வருமானத்தை கொண்டுதான் எந்த அரசாக இருந்தாலும் செயல்படக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும் என்பது இதுல ஒரு தெளிவாக தெரிகிறது. இப்போ இதை முற்றிலும் அதை ஏன்னா அரசியல் நம்ம தேர்தலுக்கு முந்தைய வாக்குறுதி என்பதுன்னு பார்த்தோம்னா மதுபானத்தை ஒழிப்போம் முற்றிலுமாக அப்படின்றது கொண்டு வந்தாங்க. ஆனா ஒழிப்போன்றதை அவங்க எந்த மாடலேஷன்ல கொண்டு போய் சொன்னாங்க மக்களுக்கு அப்படின்றது தெரிய வரல. முற்றிலுமாக யார் ஆட்சிக்கு வந்தாலும் மதுபானத்தை நம்பிய மட்டும்தான் தமிழக அரசு இயந்திரம் செயல்படும் என்பதை திட்டவட்டமாக இது தெரியப்படுது. தனி மனித தாக்குதல் எங்க நடந்தாலுமே அது தப்பான விஷயம்தான். இன்னைக்கு முதலமைச்சர் அவர்களே ஒரு குட்டி ஸ்டோரி அவரோட ஸ்டைலில் சொல்லணும்னா சொல்லி மு.க. ஸ்டாலின் அவர்களை விமர்சிச்சிருக்காரு. அதுக்கு எதிர்வினை ஆற்றுற மாதிரி உதயநிதி அவர்களும் இவரோட விவாகரத்து வழக்கை பற்றி பேசியிருக்காரு. இது சரியான நடைமுறை தானே? இது சபை நாகரிகம் என்பது கிடையாது. அந்த சட்டப்பேரவைக்கு மாண்பாக இந்த விஷயங்களை நம்ம எடுத்து பார்த்துக்க முடியாது. இது மக்கள் மன்றம், மக்களுக்கான பிரச்சனைகளுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு இடம். அது அங்கே தீர்வு காணப்படும். ஆனால் இதுக்கு நேர்மாறாக திரை விமர்சனங்கள் போன்று இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் தமிழக வெற்றி கழக தலைவர் திரு விஜய் அவர்களும் போட்டி போட்டு உன்னை நான் பேசுகிறேன், என்னை நீ பேசு அப்படின்ற மாதிரி ஒரு மலிவான அரசியலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது மக்களுக்கு எந்த வகையிலுமே ஒரு பயன் தரக்கூடிய விஷயம் என்பது கிடையாது, எல்லளவும் கிடையாது. ஏன்னா இன்றைக்கி தொடர்ச்சியாக பார்த்தோன்னா நிறைய பாலியல் குற்றங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் போதை கலாச்சாரம் இன்னமும் பெருகிட்டு தான் இருக்குது. பெண்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவோம் என்பது தமிழக வெற்றி கழகத்துடைய கோரிக்கையில் முதன்மை கோரிக்கையாக இருந்தது. அப்போது அந்த சிங்கப்பெண் புரட்சிப்படை, அந்த படை இந்த படையெல்லாம் கொண்டு வந்தாங்க. இன்னை வரைக்கும் இந்த குற்ற சம்பவங்கள் குறைஞ்சிருக்கா, இல்லை அதற்கான குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனைகள் வழங்கப்பட்டதா என்பது கேள்விக்குறி. இதற்கு என்ன பதிலளிப்பார் என்பது தான் தமிழக மக்கள் அனைவரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ தாவேக்கா அவங்க சொல்கிறது என்னென்னா, நாங்கள் ஆட்சிக்கு 45 நாள் தான் ஆகுது, எங்ககிட்ட இருந்து உடனடியாக நீங்கள் ஒரு ரிசல்ட் எதிர்பார்க்குறீங்க, அது எப்படி முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்குறாங்க. அது நியாயமான கேள்வி தானே? நியாயமான கேள்வி தான். இவங்க 40 நாட்கள் நிறைவடைந்துட்டாங்க. ஆனால் இந்த 40 நாட்களில் மக்களுக்கான பயனுள்ள திட்டத்தை என்ன கொடுத்துருக்கீங்க? இப்போது உயர்கல்வித்துறை அமைச்சர் இருக்கார். அவர் என்னடான்னா போயிட்டு ஒரு நிகழ்ச்சியில் ஒரு அரசு நிகழ்ச்சியில் பாடல் அந்த ஆபாச நடனுக்கு பாட்டு பாடி டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. அப்போ இந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் அவர் அப்போ இவங்களுடைய மக்களுக்கான கொள்கையை எப்படி விளக்குவாங்க? அது மட்டும் இல்லை, திருவள்ளூர் மாவட்டத்தில் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பள்ளியில் முதல்வருடைய உருவ பொம்மை, இந்த ஜோசப் விஜய் அவர்களுடைய உருவத்தை பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களை கடுமையான வெயிலில் ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் உட்கார வச்சு ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு இருக்காங்க. இதையே தான் திமுக அரசாங்கம் தொடர்ச்சியாக 5 ஆண்டுகள் பண்ணாங்க. வெறும் வெற்று விளம்பரங்களையும் போலியான வாக்குறுதிகளையும் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அதையே தான் காப்பி பண்ணி தமிழக வெற்றி கழகம் பண்ணிகிட்டு இருக்காங்களோ என்பது தான் இது ஒரு எதிர்மறையாக தான் நம்ம பார்க்குறோம். நிறைய விஷயங்கள் மக்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. அதில் மிகப்பெரிய விஷயம் இந்த மின்வெட்டு விஷயம். அது இவங்க இந்த ஆட்சி என்ன சொல்கிறாங்கன்னா, போன டெண்டரில் நடந்த முறைகேடுனால தான் இப்போ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி பார்த்தாலுமே 2000
6/11 2006-11 திமுக ஆட்சியில இருந்த அந்த மின்வெட்டு பிரச்சனைக்கு உடனடியா வந்து உடனடியா ஜெயலலிதா அவர்கள் வந்து அடுத்ததா ஒரு டெண்டர் வந்து இது பண்ணி அத வந்து ஒரு 6 மாதங்களுக்குள்ள எனக்கு தெரிஞ்சு 6 மாதங்களுக்குள்ள உடனே வந்து அத சரி சரி பண்ணாங்க. ஆட்சிக்கு வந்த உடனே. இவங்களுக்கு ஏன் சார் இவ்வளவு டைம் எடுக்குது? அரசியல் அனுபவம் என்பது துளியும் கிடையாது. அதுதான் முதல்ல. ஏன்னா, எல்லாரும் இன்னமும் தமிழக வெற்றிக் கழகம் என்பது ஒரு திரை பிம்பத்திலேயே வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதுதான் வந்து ஒரு வேதனையான ஒரு விஷயம். மக்கள் வந்து இவர்கள் மீது ஒரு மாற்று அரசியல் வேணும் தமிழகத்தில, ஒரு நல்லாட்சி வேணும். ஏதாவது இந்த கடந்த 50 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய ஆட்சியில ஒரு மாற்றத்தை குடுத்து, புதியவர்களை கொண்டு வரோம் அப்படின்னு தான் மக்கள் வாக்களிச்சாங்க. அந்த மக்களுக்கு எல்லாருக்குமே வந்து மீண்டும், மீண்டும் ஒரு பெரிய ஏமாற்றத்த தான் குடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா, தொடர் மின்வெட்டு இந்த தமிழகத்தில இந்த 40 நாட்களாக இவர்கள் பதவியேற்றதிலிருந்து நடந்துட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குடிநீர் வந்து தட்டுப்பாடு மிக அதிகமான மோசமான நிலையில போயிட்டு இருக்குது. இது 2ம் வந்து மக்களுடைய ஒரு வாழ்வாதாரத்தில முக்கியமான ஒரு அங்கம். இதுக்கு சரிவர அந்தந்த துறை செயல்படுகிறதா அப்படின்னு பார்த்தோன்னா, எந்த துறையும், துறை சார்ந்த நிர்வாகிகளும், துறை சார்ந்த அமைச்சர்களும் சரிவர அவர்களது பணியை செய்யவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மேகதாது அணு பிரச்சனை இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர்ல மிகப்பெரிய பேச்சு பொருளா ஆச்சு. அதுக்கு இந்த ஆட்சியில எடுக்க போற திட்டங்களோ, இல்ல எடுக்க போற நடவடிக்கைகளோ வந்து பயனுள்ளதா இருக்கும்னு நீங்க நம்புறீங்களா? இது காவேரி வந்து நம்மளுடைய தமிழகத்தினுடைய உயிர்நாடி. அந்த காவேரி நதிநீர் வந்து நம்ம கொண்டு வரணும். மேகதாது அணை கட்டக்கூடாது அப்படின்றதுக்கு தமிழக அரசு என்ன நடவடிக்கை எடுக்கணும்னா, அனைத்து அரசியல் கட்சிகளையுமே ஒன்றிணைக்கணும் முதல்ல. ஒன்றிணைச்சு அவங்க கிட்ட எல்லாருடைய கருத்தையும் கேட்டு, ஒற்றுமையா போராடினா மட்டும் தான் இதற்கான ஒரு தீர்வு எட்டப்படும். அதுவும் இல்லாம நம்மளுடைய மாநிலம் வந்து கீழ்ப்படுகையில வருகிறது. காவேரி நதிநீர்ல வந்து கீழ்ப்படுகை. இப்போ கர்நாடகா எடுத்துக்கிட்டோம்னா மேல்படுகை நீர்பிடிப்புல வந்துகிட்டு இருக்குது. ஸோ கீழ்ப்படுகையில இருக்கக்கூடிய மாநிலம் வந்து என்ன தகவல் குடுத்தாலும் அவங்களுடைய ஒப்பீனியன் இல்லாம எந்த ஒரு செயல் திட்டத்தையும் மேல் படுகையில் உள்ள மாநில ஆட்சி வந்து செய்யக்கூடாது. இதுதான் வந்து அஜெண்டா. அதை முறையா வந்து இவங்க கையகப்படுத்தணும். அதுக்கேற்ற மாரி தமிழகத்தில உள்ள அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களையும் இதில வந்து கருத்து வேறுபாடு இல்லாம, ஏன்னா இது மக்களுடைய அடிப்படை தேவை. ஒரு அத்தியாவசிய தேவையான ஒரு விஷயம். ஏன்னா இன்னைக்கு காவேரி நதிநீர் வந்தா தான் டெல்டா மாவட்டங்கள்லாம் விவசாயம் நல்லா இருக்கும். இல்லன்னா மீண்டும் பழைய நிலைமைக்கு போயிடும்ன்றது தான் என்னுடைய கருத்து. அப்போ அதில துரிதமாக நம்முடைய தற்போதைய முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் வந்து நடவடிக்கை எடுப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. எடுத்தார்கள்னா நல்லா இருக்கும். இந்த பிறந்தநாள் அவரோட பிறந்தநாள் நேத்து முடிஞ்சது. அவர் வந்து ரொம்ப தெளிவாவே சொல்லியிருந்தாரு. எந்த ஃப்ளெக்ஸ் பேனர்கள் இதெல்லாம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா, அவரு திரை நடிகரா இருக்கும்போதே, ஒரு அந்த சுபா அப்படின்ற ஒரு மாணவி இறந்ததுக்கு வந்து அவரு கடும் கண்டனம் அப்பவே பண்ணியிருந்தாரு. அவரு சொல்லியிருக்காரு. பட் அவங்களோட ஃபேன்ஸோ இல்ல ஆதரவாளர்களோ நெறைய இடத்துல வைக்கிறத பார்க்கிறோம். இத எப்படி சார் எடுத்துக்கிறது? இப்போ வரைக்குமே வந்து இந்த திரை பேனர்கள்ன்றது பார்த்தீங்கன்னா, இவங்க இன்னும் அந்த திரை கலாச்சாரத்த விட்டு வெளியில வரமாட்றாங்க. ஏன்னா போட்டா போட்டி போட்டுட்டு திமுக காரன் இங்க பேனர் வைக்கிறான். நாங்க உங்களுடைய 10 மடங்கு எக்ஸ்ட்ரா வைக்கிறோம் பேனர் அப்படின்ட்டு இந்த போட்டா போட்டியில நடந்துட்டு இருக்குது. அதனால நெறைய பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது. குறிப்பிட்டு சொல்லணும்னா, இன்னைக்கு பள்ளி வளாகங்கள், கோயில்கள் இது போன்ற இடங்கள்ல வந்து இந்த விளம்பர பதாகைகள் வந்து இவங்க ஒரு ராட்சத வடிவில வைக்கிறாங்க. இதனால ஒரு சின்ன ஒரு இயற்கை பேரிடர் இப்போ மழை பெஞ்சுட்டு இருக்குது, காத்தடிக்குது. இதனால அந்த போக்குவரத்துல போகக்கூடிய பொதுமக்களுக்கு உயிர் சேதம் ஏற்பட்டுச்சுன்னா, இதற்கு முதல்வர் பதிலளிப்பாரா? ஏன்னா, கடந்த கரூர்ல நடந்த ஒரு துயர சம்பவமே இன்னும் மீண்டு வரல தமிழக மக்கள். 41 உயிர் வந்து பலியானது. அதுல இருந்தே இன்னும் மக்கள் மீளல. அப்போ மீண்டும் இது போன்ற ஒரு தவறுகள் நடப்பதற்கு முன்னுதாரணமாக இந்த ஆட்சி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பது தான் பார்க்க முடியும். ஏன்னா, பொதுவாவே தாவேக்காவுல இருக்கக்கூடிய அந்த உறுப்பினர்களாக இருக்கட்டும், சட்டமன்ற உறுப்பினராக இருக்கட்டும், எல்லாருமே இப்போ கூட நம்ம திருவெறும்பூர் சட்டமன்ற உறுப்பினர் பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஒரு காணொளி ஒண்ணு வந்துட்டு இருக்கு. அவருடைய மாவட்ட செயலாளரையே வந்து அவர் மிரட்டுறார், "குத்திடுவேன். என்கிட்ட அதிகாரம் இருக்கு, ஆட்சி இருக்கு" அப்படின்ட்டு. அப்போ உங்களுடைய நிர்வாகிகளுக்கே ஒரு பாதுகாப்பான சூழலை ஏற்படுத்தி கொடுக்க முடியாத தமிழக அரசு, உங்களை நம்பி வாக்களித்த மக்களுக்கு நீங்க என்ன நல்லதை செஞ்சிருவீங்க என்பது எங்களுடைய கேள்வி. இன்னைக்கு அவர் பேசின ஒரு விஷயம் வந்து மிகப்பெரிய பேசு பொருளானது வந்து நீங்க வந்து எங்களோட ஆட்சி நடக்குது அப்படின்னு சொல்றீங்க. ஆனா வந்து எல்லாருமே அவங்கவங்க விருப்பப்பட்டு தான் வந்தாங்க. நீங்க வந்து இன்னமும் வந்து சொல்லாதீங்க. அ அடுத்தடுத்த இதுல நீங்க பார்ப்பீங்க அப்படின்னா, இப்போ திமுக கிட்ட இருந்த கூட்டணி அப்படியே தாவேகா கிட்ட போயிருக்கா சார்? இல்ல உண்மைதான் இது. ஏன்னா இதுக்கு வந்து மூலாதாரமே வந்து
திமுகவின் பி டீமாகத்தான் தமிழக வெற்றி கழகம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும், எல்லா தோழமை கட்சிகளுமே வந்து இன்னைக்கு திமுக கூட்டணியில் அங்கம் வகித்த அனைவரும் இன்னைக்கு தாவேகாவுக்கு ஆதரவு அளித்து தாவேகா கூட்டணியில் தான் செயல்பட்டு இருக்காங்க. அப்போது தலைமை மட்டும்தான் மாறி இருக்கு. திமுக வெர்சஸ் டிவிகேன்னும் போது 2 கட்சிகளின் தலைமை மட்டும்தான் மாறுபட்டிருக்கே தவிர உள்ள இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. அப்போ அவர்களுடைய சிந்தனைகள், அவர்களுடைய செயல்பாடு கடந்த 5 ஆண்டுகளில் இவங்க எல்லாமே அந்த கூட்டணியில் இருந்தவங்க தான். அப்போது இந்த 5 ஆண்டுகளில் என்ன பண்ணுவாங்க? எந்த நம்பிக்கை இருக்குது? எந்த நம்பிக்கையின் அடிப்படையில் மீண்டும் வந்து மக்களை முழுவதுமாக முட்டாளாக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்தை மட்டும்தான் இவங்க எடுத்து செயல்படுத்திட்டு இருக்காங்க. இந்த குறுகிய காலகட்டத்தில் இத்தனை பாலியல் வன்கொடுமைகள் நடந்தும் இன்றும் மௌனமாக இருக்கிறார் நம்முடைய முதல்வர் அவர்கள் என்பதுதான் வேதனைக்குரிய ஒரு விஷயம். நெறைய நீங்க சொன்ன மாரி நெறைய குற்ற சம்பவங்கள் நடக்குது. ஆனா, அதுக்கான உடனடி ஆக்ஷன் இந்த ஆட்சி எடுத்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் வந்து இது நடக்காம இருக்கணும் அப்டின்னா, சுயமனித ஒழுக்கம் தான் ஒரு மிகப்பெரிய அவசியமான ஒண்ணா? சுயமனித ஒழுக்கம் வந்து ஒவ்வொருத்தரும் கடைபிடிக்க வேண்டும். முதல்ல நம்ம சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். நாம் சரியாக இருந்தோம்னா நம்மளை சுற்றி இருக்கவங்க சரியாக இருப்பாங்க. அப்போது நம்மளை சுற்றி இருக்கும்போது நம்மளை பாதுகாக்கக்கூடிய ஒரு அரசு இயந்திரம் என்பது மக்கள் மீது ஒரு மிகுந்த கவனத்தோடு செயல்பட வேண்டும். எங்கே குற்றங்கள் நடக்கிறதோ அந்த குற்ற சம்பவங்களில் குற்றவாளிகளை பிடித்து அவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும். கடுமையான தண்டனை கொடுத்தீங்கன்னா மீண்டும் அந்த குற்ற சம்பவங்கள் நடைபெறாது. அந்த குற்ற செயலில் ஈடுபட போகிறது கிடையாது. அதே மாதிரி இதன் வாயிலாக நாங்கள் தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கையும் வைக்கிறோம். சாதிவாரி கணக்கெடுப்பு வந்து நடத்த வேண்டும் என்பது அனைத்து கட்சி தலைவர்களுடைய வேண்டுகோள். நாங்களும் தொடர்ச்சியாக அதுக்கு பல்வேறு குரல் கொடுத்துட்ருக்கோம். சமீபத்தில் கூட சென்னையில் ஒரு கூட்டம் நடந்தது. இதை தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் கருத்தில் கொண்டு சாதிவாரி கணக்கெடுப்பு உடனடியாக தமிழகத்தில் நடத்த வேண்டும். நடத்தினா மட்டும்தான் அனைத்து சமுதாய மக்களுக்கும் அவங்களுக்கான இடஒதுக்கீடு கிடைக்கும். அதனால் அந்தந்த சமுதாயம் வந்து மென்மேலும் அவங்க எந்த இடத்துல பின்தங்கி இருக்காங்களோ அதிலிருந்து மேலே மீட்டு கொண்டு வர முடியும். இந்த சாதிய மோதல்களை கட்டமைக்கப்படாமல் இருக்கும். அதுவும் இல்லாமல் மத மாற்று வேலைகளும் தொடர்ச்சியாக இப்போ தமிழகத்தில் நடந்துகிட்டு இருக்குது. ஒரு சில இடங்களில் தென் மாவட்டங்கள் குறிப்பாக நடக்குது. இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணும்னா இன்றைக்கி சமூக நீதி மாணவர் விடுதினெலாம் பேர் மாற்றிக்கிட்டு தமிழக முதல்வர் அறிவிப்பு கொடுக்குறார் போர்டு வச்சுக்கிட்டு. இதை எல்லா சமுதாயத்திலையும் எல்லா மதத்தையும் பின்பற்றணும் இந்த ஒரு விஷயத்தை. அது ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா முக்குளத்தோர் மட்டும் இன்றைக்கி கல்லர் பள்ளியை வந்து அரசு சமூக விடுதி அப்படின்ட்டு கொண்டு வந்துட்டாங்க. இப்போ உசிலம்பட்டியில் இருக்கக்கூடிய பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் கல்லூரியை வந்து அரசு சமூக நீதி கல்லூரி அப்படின்னு பேர் மாற்றிருக்காங்க. இதனால் எந்த ஒரு பயன்பாடும் கிடையாது. அது வந்து வரலாற்று மிக்க மறைந்த அமரர் மூக்கையா தேவர் அவர்கள் உருவாக்குனது அது அந்த கல்லூரி. அதில் படிக்கக்கூடிய மாணவர்கள் அனைவரும் இன்றைக்கி ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு இடத்துல வந்து மேலே வந்துட்டு இருக்காங்க. யாரும் வந்து சாதியை வந்து தூக்கி பிடித்து கொண்டு இருக்கவில்லை. முற்றிலுமாக இளைய சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால் இந்த சமூக நீதி என்பது அனைத்து சமுதாய மக்களிடமும் கொண்டு போய் சேர்க்கணும். குறிப்பாக ஒருதலை பட்சமாக செயல்படக்கூடாது என்பதை இந்த நேரத்தில் எங்களுடைய நேதாஜி இளைஞர் முன்னேற்றப்படை சார்பில் ஒரு வேண்டுகோளாக நான் இந்த நேரத்தில் வைக்கிறேன். நிறைய விஷயங்களை பேசியிருக்கோம். மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். நன்றிங்க. நன்றி. ஜெய்ஹிந்த்.